ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்திய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, மேலும் ஒரு ஊமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் விளைவு குழி வெட்டி ஒரு காவல் மடம் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகை விட்டுவிட்டு நெடும்பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளரிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நெய் பிடித்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களுடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், தீயோரே, ஈரக்கமின்றி ஒழித்து விடுவார். உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன் வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு திராட்சை தோட்டத்தை குத்திகையிடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்தது, நாம் கண்களுக்கு இது வியப்பேற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்ததில்லையா? எனவே உங்களிடமிருந்து இறை ஆட்சி அகற்றப்படும், ஆட்சி ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினரை அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தலைமை குருக்களும் பரிசாயரும் அவருடைய ஊமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதினால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவன் சகோதர சகோதரி, ஒரு முறை ஒரு டாக்டர் ஒரு காரை விற்கணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அது சமயத்தில் அவர்கிட்ட அந்த டாக்டர்கிட்ட வேலை செய்யறதுக்காக ஒருத்தர் வேலை கேட்குறாரு, எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு. அவர் அங்கே நின்றுட்டு இருக்கும் பொழுது அந்த யார் கார் வாங்கிறதுக்காக வந்தாரோ அவர்கிட்ட விலை பேசுகிறாரு. பேசும் பொழுது அந்த கார் வாங்கக்கூடியவர் சொல்கிறாரு, இந்த கார் என்னுடைய இடத்துக்கு நீங்கள் இது கொண்டு கொடுத்துருங்க, அது கொடுத்த பிறகு அதை பார்க்குறது அப்படின்னு, அப்போ நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டாக்டர் அந்த புதுதாக வந்திருக்க அந்த ஆளை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு வேலை வேணும்னா இந்த காரை கொண்டு போயிட்டு எங்கே சேர்க்கணும் அங்கே போய் சேர்க்குது, அதை விற்றுட்டுன்னா நான் உனக்கு கமிஷன் தரேன் அப்படின்றாரு. சரி, அவரும் சரின்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு பிறகு அந்த கார் யார் வாங்குறாரோ அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் கார் நிற்க வச்சிடறாரு. நிற்க வச்சிட்ட பிறகு அவங்க வீட்டுக்கு போகிறாரு. என்னென்னா அப்போ அந்த யார் கார் வாங்கினாரோ அவர் அந்த ஆளை கேட்குறாரு, ஏன்பா நீ கார் ஓட்டிட்டு வந்தேன், நல்லா தான் ஓட்டினேன், அந்த கார் உண்மையிலேயே நல்ல விலைக்கு வாங்கக்கூடிய காரா அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்னென்னா ஆமாம் அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டில் பார்த்தா ஒரு படம் இருக்கு, ஜீசஸ் படம். இங்கே கீழே ஒரு வார்த்தை போட்டிருக்கு, என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன பேசினாலும் நீங்கள் பேசுகிற அனைத்துமே கடவுள் ஏற்றுட்டு கொண்டு இருப்பார் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை அங்கே இருக்குது. அதை பார்த்து அவர் அவர் சொல்கிறாரு, இல்லைங்க இந்த கார் வேர்த் இல்லை அவ்வளோ அப்படின்னு. அந்த கார் வாங்கக்கூடிய அந்த ஆள் இது பார்த்து அவருக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என்னன்னா, ஒரு இவ்வளோ நியாயமாக, அதாவது அவர் கமிஷன் வரும் தெரிஞ்சும் இப்போ அவர் கார் வாங்கலன்னா அவருக்கு அந்த கமிஷன் கிடைக்காது. பட் இருந்தாலும் அவர் நேர்மையாக இருந்ததுனால அவர் அவரை பாராட்டி,
நல்லது உங்கள் கமிஷன் வர்றதுக்காக நான் இந்த காரை நான் வாங்கிக்கிறேன். சின்ஸ் நீ வந்து நல்ல ஒரு தொழிலாளி இருக்கிறதுனால, நல்ல கார் ஓட்டுறதுனால என்கிட்ட வேலைக்கு செஞ்சுக்கிறது தான் இருக்கப்பட்ட நீ சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். இவர் தான் 2ஆம் உலக போரில் வந்து யூஎஸ்ஏக்கு வந்து ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக, அவர் பேர் தான் வந்து பால் ஹாஃப்மேன் அப்படின்றாரு. அவர் வந்து தன்னுடைய அந்த மினிஸ்டரில் இருக்கும் பொழுது இந்த ஞாபகமான ஒரு கதையை வந்து அவர் சொல்லியிருக்கார். கிறிஸ்மன்மர்களே, ஒரு மனிதன் வந்து உழைப்பு ரொம்ப முக்கியமானது. யாருமே உலகத்திலே உழைக்காம சாப்பிடவே கூடாது. அது வந்து திருச்சபையில் சொல்லுது மற்றும் சென்ட் பால் கூட சொல்றாரு. ஒரு மனிதன் வந்து சாப்பிடணும் அப்படின்னா உழைத்து தான் சாப்பிடணும். உழைக்காம நீங்க சாப்பிடவே கூடாது. அதாவது கடவுள் கொடுத்துற ஒரு சக்தி. அதனால தான் ஆண்டவர் இயேசு கூட வந்து 30 வருஷம் வந்து உழைச்சார். வீட்டில் குடும்பத்தில் உழைச்சி தான் அந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஹெல்ப் பண்ணி தான் அவரும் வந்து சாப்பிட்டார். அதே போல தான் சுசேபர் மாதங்களோட தான் அவங்க வந்து எப்போதுமே டெய்லரிங் எல்லாம் பண்ணி துணியெல்லாம் தைச்சி சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணி பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் நிறைய புனிதர்கள் வாழ்க்கை நீங்கள் பார்க்கும் பொழுது எல்லாருமே உழைச்சி தான் வந்து அவங்களையும் முன்னே வந்திருப்பாங்க. அதனால உழைப்புன்றது வந்து ஒரு பெரிய கிஃப்ட். அது நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் உழைச்சி தான் நம்ம வந்து முன்னேறணும். ஏமாத்தி இல்லை, உழைச்சி உண்மையான உழைக்கும் பொழுது அந்த அதுலேருந்து வரக்கூடிய அந்த உணவு வந்து நம்மளுக்கு ஒரு நிம்மதியும் கொடுக்கும் மற்றும் நம்மளுக்கு ஒரு சக்தியும் கொடுக்கும். ஆனால் உலக ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, உழைப்போட நீதி தான், நியாயம்தான் முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. நியாயமாக இருக்கிறது அது ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை வந்து நீ உழைச்சி ஒருத்தரை ஏமாத்தி நீ ஏதாவது எடுத்துனா அது என்ன பிரயோஜனம்? அதனால நியாயமாக இருப்பது தான் முக்கியமானது அப்படின்னு சொன்னாங்க. கிறிஸ்துவனுடைய என்னுடைய வாசகங்கள் வந்து இன்னைக்கு முதல் வாசகம் பார்க்கும் பொழுது சொந்த அண்ணன் தம்பிகளை வந்து அண்ணன்களை வந்து தம்பியை வந்து கொல்லணும் அப்படின்னு முயற்சி செய்கிறாங்க. அதே போல் அவர் வந்து பெரிய ஒரு பாதாளத்தில் உள்ள தள்ளுறாங்க. அந்த காலத்தில் அந்த பாலைவனத்துலாம் நிறைய பாம்பு மேலே இருக்கும். அவர் எப்படின்னா கொல்லணும் அப்படின்னு. என்னன்னா பொறாமை. ஏன்னா அப்பா வந்து அந்த பையன் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறாரு. அவருக்கு தான் நிறைய வந்து என்ன சொல்றது எல்லாமே செய்கிறாரு. ஆனால் எங்களை மதிக்க மாட்டாரா அந்த பொறாமைனால அவனை கொல்லணும் அப்படின்னு போகிறாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் வந்து வீட்டில் இருக்கவங்க நிறைய பேர் கோர்ட் கேஸில் இருக்கிறாங்க. ஏன்? பொறாமை. ரெண்டாவது வந்து அந்த சந்தோஷம் கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது. அது எல்லாமே ஈக்குவலாக நம்ம ஷேர் பண்ணோம் மற்றும் கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய ஆட்கள் வந்து பெண்களுக்கு வந்து சிஸ்டர்ஸ் வந்து ஷேர் கொடுக்கணும்னு அழுவாங்க. நம்பியே கொடுக்கணும், அவங்க என்ன உழைச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா உழைச்சது, தாத்தா உழைச்சது அதை கொடுக்க விருப்பப்பட மாட்டாங்க. கிறிஸ்துவர்களே, உலகத்தில் எந்த ஒரு பொருளுமே வந்து நம்மளுக்கு நிம்மதியே கொடுக்காது. நீங்கள் எப்போ வந்து நீங்கள் வந்து நியாயமாக நீங்கள் நடந்துக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து அந்த உலக நீதிப்படி உங்களுக்கு அந்த அருளும் ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால் நிறைய பேர் வந்து தொழிச்சிருக்காங்க. இப்போ நான் வந்து மற்ற குடும்பத்தில் நான் கரெக்டாக நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன், ஆனால் அதுக்கு எனக்கு மதிப்பே வரல, அது இருக்கலாம். ஆனால் எப்பொழுதுமே நீதிமானாக இருக்கிறது வந்து அது எப்போதுமே நல்லது தான். என்னுடைய நட்சில் நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு இந்த ஊமையை சொல்கிறார். இந்த குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் அவர்களை பார்த்து இந்த ஊமையை சொல்கிறார். கடவுள் வந்து அதாவது இந்த கதை ஒரு மனிதர் வந்து துரோட்சி தாட்டத்தை எடுத்து அதுக்கு எல்லாம் சுற்றி வேலையெல்லாம் போட்டு நல்லா பண்ணி நல்லா ரெடி பண்ணி யாரோ ஒருத்தருக்கு லீஸ் கொடுத்துட்டு வேற ஊருக்கு போயிடுறாரு. போயிட்டு அங்கேருந்து அவர் எதிர்பார்க்குறாரு அந்த இடத்துல இருந்து எனக்கு லாபம் வரணும் அப்படின்னு. இது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தை வந்து கடவுள் படைச்சிட்டு மக்களை அனுப்பி வச்சார். இந்த மக்கள்கிட்ட அந்த தோட்டத்தை கொடுக்குறாரு. இந்த உலகம் கொடுத்த பிறகு நிறைய இறைவாக்கினர்கள்லாம் அம்புறாரு. எனக்கு சேர வேண்டியதை வந்து எனக்கு அந்த பொருள் கொடுன்னு சொல்லும் பொழுது மக்கள் வந்து இஸ்ரேல் மக்கள் வந்து அந்த அனுபவித்த எல்லா இறைவாக்கினரையும் மற்றும் அவர்களை வந்து துன்புறுத்தி அவருக்கு கொலை பண்ணி அவங்க நிறைய கஷ்டங்கள்லாம் கொடுத்தாங்க. இன்னைக்கு கூட பாருங்களேன், உலகத்தில் வந்து கடவுள் வந்து இறைவாக்கினர்களை நிறைய பேர் அம்புறாரு. நிறைய ப்ரீஸ்டுங்களையோ நிறைய பிஷப்ஸுங்களையோ நிறைய போப்பாண்டவர்களை நிறைய பேர் ரிலீஜியஸ் மூலியமா இல்லைன்னா நிறைய லே பீப்புளை அனுப்பி மக்களுடைய நலனுக்கு அனுப்புகிறார். ஆனால் இந்த உலகம் என்ன பண்ணுதுன்னா, அங்கே இருக்க மக்கள் வந்து அவங்களை துன்புறுத்தி அவங்களை கஷ்டப்படுத்து அவங்க நிறைய பேரை வந்து சாவடிச்சு நிறைய இந்த துன்பத்தில் நடந்து தான் இருக்கு. இப்போ கிறிஸ்டின்ஸ் பாருங்கள், எங்கே போனாலும் பர்சிக்யூஷன் நடந்துகிட்டே இருக்கு. இது வந்து இந்த உலகத்தில் கடும் அனுபவித்த இந்த மக்களை வந்து துன்புறுத்துகிறாங்க. ஆனால் ஒரு நாள் வரும் அவர்கள் அனைவருமே அதுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய நாம் எப்பொழுதுமே உழைச்சி நியாயமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க
அதுக்கு தகுதி பெற்றவர்கள். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து கடவுள்கிட்ட மோட்சத்துக்கு நம்ம போகணும்னு நம்ம விருப்பப்படுறோம். அப்போது நம்மளுடைய இந்த 2 விஷயங்களும் இருக்க வேண்டும் எக்ஸ்ட்ரா. அதாவது நம்ம உழைக்கணும், அந்த உழைப்பினால கடவுள் நமக்கு ஆசீர்வதிப்பாரு. அது மட்டும் இல்லை, அந்த உழைப்பு வந்து நியாயமாக நீதியாக இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் நம்ம வந்து நியாயத்துக்கும் நீதிக்காக நம்ம இருக்கின்றோமோ கடவுள் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை ஏற்றுக்கொள்வார். இதோ ஆண்டவர் இயேசு சிலுவையில் போடும்போது அவருக்கு எந்த நியாயமும் கிடைக்கல, அவர் எந்த நீதியும் கொடுக்கல. ஆனால் இருந்தாலும் அவர் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மக்களுக்காக, மற்றவர்களுக்கு அந்த நீதி கிடைக்கணுன்றதுக்காக தன்னை அவர் உயிர் கொடுத்து இன்னைக்கு அந்த சிலுவையில் அழைக்கப்பட்டு இருக்கிறார். இதோ நம்மளுடைய இந்த சிலுவை பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து உண்மையாகவே எனக்காக அவர் வந்து என்னுடைய நியாயத்துக்காக, அதாவது நான் அழிஞ்சு போகக்கூடாது, நான் உண்மையாக வாழக்கூடாது, அப்படி வாழணும் என்பதற்காக ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கை இழந்தார். கிறிஸ்துவர்களே, எப்போதுமே தியாகத்துக்கு வந்து எப்போதுமே மதிப்புண்டு. நம்ம மற்றவர்களுக்காக நம்ம வாழ்கின்றோம், மற்றவர்களுக்காக நம்ம உழைக்கிறோம், மற்றவர்களுக்காக நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணும் பொழுது அது கடவுள்கிட்ட வந்து ஒரு பெரிதான ஒரு புனிதத்தன்மை அது. ஆகினால நீங்கள் சில நேரத்தில் சில நிறைய தியாகங்கள் செஞ்சுக்கலாம், வீட்டுக்காக, அப்பா அம்மாக்காக, பிள்ளைங்களுக்காக, மனைவிக்காக. அது வந்து எப்போதுமே பாழாகாது. அதெல்லாம் கடவுள் வந்து விண்ணக அரசில் வந்து கடவுள் எழுதி வச்சிருப்பார், அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு கொடுப்பார். அதனால என்னுடைய திருவில் கடவுள் நாம் ஜெபிப்போம். இறைவா, நான் எப்பொழுதுமே நியாயமான உழைப்பிலிருந்து நியாயமான வாழ்க்கை வாழ்ந்து மற்றும் நான் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் நான் எப்பொழுதுமே கடவுளுடைய மக்களாக, அவருடைய மகனாக, மகளாக வாழக்கூடிய அந்த ஞானம் அருள் தரும் என்று இந்த திருவிழில் கொண்டாடுவோம்.